திருக்குறள் அதிகாரம் 12 நடுவு நிலைமை. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. திருக்குறள் 111. தகுடி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். விளக்கம். அந்தந்த பகுதிதோறும், அதாவது நண்பர், பகைவர், அயலார் என எவரிடமும் மாறுபடாமல் பாரபட்சமின்றி நடுவு நிலைமையுடன் நடந்து கொள்வதே தகுதி எனப்படும் மேலான அறமாகும். இது சனாதன தர்மம் போதிக்கும் சமத்துவம் எனும் நிலையை விளக்குகிறது. மகாபாரதம் சாந்தி பர்வம் 262.9. ஏ சமுன்ன மனே சைவ ததா சைவாபமானனே நிர்விகாரோ பவேத் பிராக்ஞக சா சமத்வம் இதோகதஹ. விளக்கம். புகழ்ச்சி வரும்போதும் இகழ்ச்சி வரும்போதும், அதாவது பகைவனிடமிருந்தோ அல்லது நண்பனிடமிருந்தோ எவன் ஒருவன் மனமாற்றமடையாமல் சமநிலையுடன் இருக்கிறானோ அவனே உண்மையான அறிஞன். அனைவரிடமும் சமமாக இருப்பதே தர்மத்தின் உச்சம் என்கிறது பாரதம். பகவத்கீதை 6.9. சுஹ்ருன் மித்ரார்யுதாசீன மத்யஸ்தத்வேஷ்யப பந்துஷு சாதுஷ்வபீச்ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. விளக்கம். நல்லெண்ணம் கொண்டவர், நண்பர், பகைவர், நடுநிலையாளர், வெறுப்பிற்குரியவர், உறவினர், மேலோர், பாவிகள் ஆகிய அனைவரிடமும் சமமான புத்தியைக் கொண்டவனே மிகச் சிறந்தவன் என ஸ்மிருதி கூறுகிறது. ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகல் என்று குறிப்பிடுவது சனாதன தர்மத்தின் சம தரிசனம் என்ற தத்துவத்தின் நேரடி விளக்கமாகும். சனாதன தர்மத்தில் இறைவன் சமவர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். வள்ளுவர் இக்குறளில் தர்மத்தை ஒரு தனி மனித பண்பாக மட்டும் பார்க்காமல் அது சமுதாயத்தின் எல்லா பகுதிகளிலும் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று கூறுகிறார். யோக மார்க்கத்தில் மனம் விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்படாமல் இருப்பதே நடுவு நிலைமை. அந்த யோக நிலையைத்தான் வள்ளுவர் தகுதி என்ற ஒற்றை சொல்லால் போற்றுகிறார். திருக்குறள் 112. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. விளக்கம். நடுவுநிலைமை, அதாவது செப்பம் தவறாத ஒருவனுடைய செல்வமானது அவனது காலத்திற்குப் பிறகும் அழியாமல் அவனது வழித்தோன்றல்களுக்கு, அதாவது எச்சத்திற்கு ஒரு பெரும் பாதுகாப்பாகவும் அரணாகவும் விளங்கும். மகாபாரதம் அனுசாசன பர்வம் 167.3.31. தர்ம ஏவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ தஸ்மாத் தர்மோ ந ஹந்தவ்யோ மானோ தர்மோ ஹதோ வதீத். விளக்கம். தர்மத்தை காப்பவனை தர்மம் காக்கும், தர்மத்தை அழிப்பவனை தர்மம் அழிக்கும். எனவே நடுவு நிலைமை தவறாத தர்மமே ஒருவனுடைய குலத்தையும் செல்வத்தையும் தலைமுறை கடந்து பாதுகாக்கும் என்று விதுர நீதி மற்றும் பாரதம் போதிக்கிறது. மனுஸ்மிருதி 4.172. அதர்மேண ஏததே தாவத் ததோ பத்ராணி பஷ்யதி ததஹ சபத்னான் ஜயதி சமூலஸ்து வினஷ்யதி. விளக்கம். அதர்ம வழியில், அதாவது நடுவு நிலைமை தவறி ஈட்டிய செல்வம் தொடக்கத்தில் வளர்வது போல தோன்றும், எதிரிகளை வெல்ல உதவும். ஆனால் இறுதியில் அந்த செல்வம் வேரோடு, அதாவது வம்சத்தோடே அழிந்துவிடும். நேர்மையான செல்வமே நிலைக்கும் என்கிறது ஸ்மிருதி. ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் வம்சவிருத்தி மற்றும் குல தர்மம் ஆகிய கருத்துக்களை இணைக்கிறார். சனாதன தர்மத்தில் ஒருவன் ஈட்டும் பொருள் தர்மபத்தமான, அதாவது நேர்மையான வழியாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம். வள்ளுவர் எச்சம் என்று குறிப்பிடுவது சனாதன தர்மத்தில் சொல்லப்படும் பித்ருக்களின் ஆசி மற்றும் வம்ச பரம்பரையை குறிக்கும். அநீதியாக சேர்க்கும் செல்வம் ஒருவனுக்கு பிறகு அவனது பிள்ளைகளுக்கு பாவத்தையே சேர்க்கும். ஆனால் நடுவு நிலைமையோடு ஈட்டிய செல்வம் அந்த தலைமுறைக்கும் அதன் பின்வரும் சந்ததிக்கும் ஒரு கவசமாக, அதாவது ஏமாப்பாக அமையும் என்பது சனாதன நீதியுடன் முழுமையாக ஒத்துப்போகிறது. திருக்குறள் 113. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிவிடல் வேண்டும். விளக்கம். நடுவுநிலைமை தவறி, அதாவது அநீதியான வழியில் ஒரு செல்வம் கிடைக்கிறது என்றால் அது நன்மையே தருவதாகத் தோன்றினாலும் அத்தகைய லாபத்தை அப்பொழுதே கைவிட வேண்டும். ஏனெனில் அறம் தவறி வரும் ஆக்கம் முடிவில் அழிவையே தரும். மகாபாரதம் சாந்தி பர்வம் 295.15. அதர்மோ பார்ஜிதைர் அர்த்தைர்
யக் கரோதி சுபான் கிரியான் ந ச தஸ்ய பலம் பிரேத்ய புங்க்தே பவதி துஷ்கிருதி. விளக்கம். அதர்ம வழியில் ஈட்டிய பொருளைக் கொண்டு ஒருவன் நற்செயல்களை தானம் யாகம் போன்றவற்றை செய்தாலும் அதன் பலனை அவன் அடைவதில்லை. மாறாக அவன் பாவியாகவே கருதப்படுகிறான். அநீதியான செல்வம் ஆன்மீக உயர்விற்கு உதவாது என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4.170. அதார்மிகோ நரோ யோகி யஸ்ய சாப்யன் ரிதம் தனம் ஹிம்சாரதஷ்ச யோ நித்யம் நேஹாமுத்ர சுகம் லபேத். விளக்கம். அறமற்றவனும் பொய் மற்றும் அநீதி மூலம் செல்வம் சேர்ப்பவனும் பிறருக்கு தீங்கு இழைப்பவனும் இந்த உலகிலும், அதாவது இகலோகமிலும் மறுலோகமிலும் சுகத்தை அடைய நாட்டான். எனவே அநீதியான செல்வத்தை தவிர்க்க வேண்டும். ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் அர்த்தம் என்ற புருஷார்த்தமானது தர்மத்தை அடிப்படையாகக் கொண்டே அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். சனாதன தர்மத்தில் தர்ம விருத்த காமோஸ்மி என்று கிருஷ்ணர் கீதையில் கூறுவது போல தர்மத்திற்கு மாறான ஆக்கம் இறைவனுக்கு சம்மதமானதல்ல. அன்றே ஒழிவிடல் வேண்டும் என்ற வள்ளுவரின் ஆணித்தரமான கூற்று சனாதன தர்மம் சொல்லும் தியாகம் என்ற உயரிய பண்பை காட்டுகிறது. ஒரு செல்வம் கண்ணெதிரே நன்மையைத் தருவதாகத் தெரிந்தாலும் நன்றே தரினும் அதன் மூலம் தர்மம் சிதைக்கப்படுமானால் அதனை விஷமாகக் கருதி ஒதுக்க வேண்டும். இதுவே ஒரு தார்மிகனின் உண்மையான அடையாளம். திருக்குறள் 114. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். விளக்கம். ஒருவர் நடுவுநிலைமை உடையவர் தக்கார் அல்லது நடுவுநிலைமை இல்லாதவர் தகவிலர் என்பது அவருக்குப் பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் அவர் விட்டுச் சென்ற சந்ததியினரின் எச்சத்தின் பண்பினாலும் அறியப்படும். மகாபாரதம் சாந்தி பர்வம் 299.38. யத்யகா சரதி ஸ்ரேஷ்டஸ்தத் தத்ததே வேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. விளக்கம். ஒரு உயர்ந்த மனிதன் எதனை செய்கிறானோ அதையே மற்றவர்களும் பின்பற்றுகிறார்கள். அவர் எதை ஒரு தர்மமாக நிலைநாட்டுகிறாரோ அதுவே அவருக்கு பின்வரும் சமூகத்திற்கு பிரமாணமாகிறது. ஒருவருடைய தர்மத்தின் விளைவு அவர் காலத்திற்குப் பின்பே முழுமையாக தெரியும் என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 9.8. யாத்ருக் குணேன பர்த்ரா ஸ்திரீ சம்யுஜ்யேத யதாவதி தாத்ருக் குணா சா பவதி பாசேனேவ சமாசதா. மனுஸ்மிருதியின் 9.7 மற்றும் 9 ஸ்லோகங்களின் சாரம். ஒரு தந்தை அல்லது தலைவன் எத்தகைய குணமுடையவனோ அத்தகைய குணமே அவனது எச்சத்திற்கும் சந்ததிக்கும் செல்லும். விளக்கம். ஒரு மனிதனின் குணநலன்கள் அவனது வித்து மற்றும் சந்ததி மூலமாக வெளிப்படும். தந்தை தர்மம் தவறாத தக்கார் எனில் அவர் விட்டுச் செல்லும் வம்சமும் புகழும் அவரது நேர்மையை உலகுக்கு பறைசாற்றும். ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் குலப்பெருமை மற்றும் கர்ம பலன் ஆகிய இரண்டையும் இணைக்கிறார். சனாதன தர்மத்தில் ஒருவன் செய்த நற்செயல்கள் மற்றும் தீய செயல்களின் பலன்கள் வாசனைகள் அவனது சந்ததியினரை தொடரும் என்பது நம்பிக்கை. வள்ளுவர் எச்சம் என்று குறிப்பிடுவது ஒருவன் மறைந்த பிறகு இவ்வுலகில் எஞ்சி நிற்கும் அவனது புகழ் மற்றும் அவனது பிள்ளைகள் ஆகிய இரண்டையுமே குறிக்கும். நடுவுநிலைமையோடு வாழ்ந்த ஒருவனின் பிள்ளைகள் சான்றோர்களாக திகழ்வார்கள். அதுவே அவன் தக்கார் என்பதற்குச் சான்று. இது சனாதன தர்மம் கூறும் வம்ச தர்மம் மற்றும் பித்ருக்கடன் ஆகிய தத்துவங்களுடன் மிக அழகாக பொருந்திப் போகிறது. திருக்குறள் 115. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் கோடாமை சான்றோர்க்கு அணி. விளக்கம். வாழ்வில் கேடு அதாவது துன்பம் வறுமை வருவதும் பெருக்கம் அதாவது செல்வம் வாழ்வு வருவதும் இயற்கையே. அவை ஒருவருக்கு புதிதல்ல. ஆனால் அந்த இரு நிலைகளிலும் மனம் கோணாமல் நடுவுநிலைமையுடன் இருப்பதே சான்றோர்களுக்கு அழகாகும். மகாபாரதம் சாந்தி பர்வம் 227.18. சம்பத்தௌச்ச விபத்தௌச்ச மகாந்த ஏகரூபதாம் உதயே சவிதா ரக்தோ ரக்தஷ்சாஸ்தமயே ததா. விளக்கம்.
கதிரவன் உதிக்கும்போதும் சிவப்பாக இருக்கிறான், மறையும்போதும் சிவப்பாகவே இருக்கிறான். அதுபோல பெரியோர்கள், அதாவது சான்றோர்கள், செல்வம் வரும்போதும், அதாவது சம்பத்தௌ, துன்பம் வரும்போதும், விபத்தௌ, ஒரே மாதிரியான மனநிலையுடன், அதாவது சமநிலையுடன் இருப்பார்கள். பகவத்கீதை 2:48. யோகஸ்தஹ குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோஹ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. விளக்கம். அர்ஜுனா, பற்றுதலை துறந்து வெற்றி தோல்வி, அதாவது பெருக்கம் கேடு, இரண்டையும் சமமாக கருதி உன் கடமையை செய். இத்தகைய சமத்துவ நிலையே சமத்துவம், யோகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் மிக உயர்ந்த நிலையான துவந்த்வாதீத எனும் கருத்தை முன்வைக்கிறார். சனாதன தர்மம் இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், மானம் அவமானம் போன்ற இரண்டுகளை சமமாக கருதுவதே ஞானத்தின் அடையாளம் என்கிறது. வள்ளுவர் நெஞ்சத்து கோடாமை என்று குறிப்பிடுவது கீதையில் சொல்லப்படும் ஸ்திதப்பிரஜ்ஞ, நிலைத்த அறிவுடையவன் நிலையை ஒத்தது. உலகம் நிலையற்றது, அதில் கேடும் பெருக்கமும் மாறி மாறி வரும் சக்கரம் போன்றது, காலச்சக்கரம் என்பதை உணர்ந்த சான்றோர்கள் எதற்கும் கலங்காமல் நடுவுநிலைமையை கவசமாக தரித்துக் கொள்வர். இது சனாதன தர்மம் போதிக்கும் மனப்பக்குவத்தின் உச்சமாகும். திருக்குறள் 116. கெடுவல் யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவோரீஇ அல்ல செய்யின். விளக்கம். ஒருவன் தன் நெஞ்சம் நடுவுநிலைமையை விட்டு நீங்கி அறமல்லாத செயல்களை செய்ய நினைக்குமானால் யான் கெடப்போகிறேன் என்பதை அவன் அப்போதே உணர்ந்து கொள்ள வேண்டும். மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படுவதே அழிவின் தொடக்கம். மகாபாரதம் சாந்தி பர்வம் 109.13. அதிருஷ்டம் குருத்தே பாபம் திருஷ்டம் வினஷ்யதி ந கிஞ்சித் வித்யதே லோகே என்ன பஷ்யதி ஈஸ்வரக. விளக்கம். ஒருவன் மறைவாக பாவம் செய்தாலும் நடுவுநிலைமை தவறினாலும் அது கண்ணுக்குத் தெரியாமல் அவனை அழிவு பாதையில் கொண்டு செல்லும். ஏனெனில் உள்ளிருக்கும் இறைவனுக்கும் காலத்திற்கும் தெரியாமல் இவ்வுலகில் எதுவுமே நடப்பதில்லை. அதர்வம் செய்வதே அழிவுக்கான அழைப்பு என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4.171. ந அதார்மிகே வசேத் பாப்பம் ந சாப்ய அனிர்த்தவாதினி அவினஷ்யன் ஹரத்யேவ சமூலம் தூ வினஷ்யதி. விளக்கம். அதர்மம் செய்பவனிடம் செல்வம் தங்குவது போல் தெரிந்தாலும் அது அவனை விடாது துரத்திச் சென்று இறுதியில் அவனது வேரோடு, அதாவது குடும்பத்தோடு அவனை அழிக்கும். மனசாட்சியை துறந்து ஈட்டும் லாபம் விநாசத்திற்கே வழிவகுக்கும். ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் அந்தர்யாமி தத்துவத்தையும் கர்மவினை கோட்பாட்டையும் இணைக்கிறார். சனாதன தர்மத்தின்படி நம் ஒவ்வொருவருக்குள்ளும் சாட்சியாக ஒரு தெய்வீக உணர்வு, கான்ஷியஸ், இருக்கிறது. வள்ளுவர் தன் நெஞ்சம் என்று குறிப்பிடுவது அந்த உள்மனசாட்சியைத்தான். ஒருவன் பிறரை ஏமாற்றினாலும் தன் நெஞ்சத்தை ஏமாற்ற முடியாது. நடுவுநிலைமை தவறும் போதே அவனது புண்ணியம் அழிந்து பாபம் சேரத் தொடங்குகிறது. சனாதன தர்மம் சொல்லும் விநாசகாலே விபரீத புத்தி என்ற தத்துவத்திற்கு ஏற்ப ஒருவன் தன் நடுவுநிலைமையை இழக்கும் போதே அவன் அழிவின் நாக்கி அடியெடுத்து வைக்கிறான் என்பதை வள்ளுவர் எச்சரிக்கிறார். திருக்குறள் 117. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. விளக்கம். நடுவுநிலைமை என்னும் அறநெறியில் நின்று வாழ்கின்ற ஒருவன் தன் வாழ்வில் வறுமை அடைந்தாலும் அந்த தாழ்வை உலகம் ஒரு கேடாக, அதாவது இழிவாக கருதாது. மாறாக அதனை ஒரு உயர்வாகவே போற்றும். மகாபாரதம் சாந்தி பர்வம் 190.11. தர்மாதேவ அர்த்தஷ்ச காமஷ்ச ச தர்மஹ கிம் ந சேவ்யதே அக்கிஞ்சனோபி தர்மாத்மா சர்வலோகேஷு பூஜ்யதே. விளக்கம். தர்மத்திலிருந்துதான் பொருளும் இன்பமும் கிடைக்கின்றன. அப்படிப்பட்ட தர்மத்தை ஏன் மக்கள் பின்பற்றுவதில்லை? செல்வம் ஏதுமில்லாத ஏழையாக இருந்தாலும் அக்கிஞ்சனோபி அவன் தர்மத்தின் வழி நிற்பான் எனில் அவன் எல்லா உலகங்களிலும் போற்றப்படுவான். வறுமையிலும் தர்மத்தை காப்பதே சிறப்பு என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4:225. யாவதா ஹேவ புண்ணியேன
சத்லோகான் அபி காங்க்ஷதி தாவதா ந ஹி வித்தேன யாவதா சத்ய சம்யமை. விளக்கம்: ஒருவன் செல்வத்தினால் அடைய முடியாத உயர் லோகங்களை அவனது புண்ணியத்தாலும் சத்தியத்தாலும் இந்திரிய கட்டுப்பாட்டினாலும், அதாவது நடுவுநிலைமையாலும் அடைய முடியும். உலகத்தாரும் இறைவனும் ஒருவனுடைய பணத்தை பார்ப்பதில்லை, அவனது நேர்மையையே பார்க்கின்றனர். ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் தார்மீக வறுமை என்னும் உன்னத நிலையை பேசுகிறார். சனாதன மரபில் செல்வத்தை விட சீலத்திற்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. கெடுவாக வையாது உலகம் என்று வள்ளுவர் கூறுவது சனாதன மரபில் வரும் குசேலர் போன்ற மகான்களின் வாழ்வோடு ஒப்பிடத்தக்கது. அவர்கள் வறுமையில் வாடினாலும் தர்மத்தை விடாத காரணத்தால் இன்றும் போற்றப்படுகிறார்கள். ஒருவன் நடுவுநிலைமை தவறாமல் இருப்பதால் வரும் வறுமை அநீதியாக சேர்க்கும் கோடிக்கணக்கான செல்வத்தை விட சிறந்தது. இது தர்மமே வெல்லும் என்ற உபநிடத கொள்கையை தாங்கி நிற்கும் குறளாகும். திருக்குறள் 118. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. விளக்கம்: முதலில் தான் சமமாக நின்று பின்பு தன்மேல் வைக்கப்படும் பொருளின் எடையை துல்லியமாக காட்டும் தராசு கோல் போல எக்காலத்திலும் ஒரு பக்கமாக சாயாமல் பட்சபாதமின்றி நடுவு நிலைமையுடன் இருப்பதே சான்றோர்களுக்கு அழகாகும். மகாபாரதம் அனுசாசன பர்வம் 167.31. யாவதர் தம் துலேயம் வை சமபாகம் விநிர்ணயம் ததா தர்மம் மனுஷ்யானாம் பஷ்யந்தி பிரம்மவாதினக. விளக்கம்: ஒரு தராசு எவ்வாறு எடையை மிகச்சரியாக பகுத்து காட்டுகிறதோ அதுபோலவே மனிதர்களின் தர்மமும் பாரபட்சமற்ற தீர்ப்பின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்று பிரம்மஞானிகள் கூறுகின்றனர். பாரதம் துலா என்ற உவமையை நீதியை நிலைநாட்ட பயன்படுத்துகிறது. மனுஸ்மிருதி 8.13-14. தர்ம ஏவ ஹதோஹந்தி தர்மோ ரக்ஷிதः ரக்ஷிதः தஸ்மாத் தர்மோ ந ஹந்தவ்யோ மானோ தர்மோ ஹதோ வதித். இந்த அதிகாரத்தின் தர்மம் தொடர்பான ஸ்மிருதி கருத்து: நீதிமன்றத்தில் நீதிபதி தராசு போல நடுநிலை தவறினால் அது தர்மத்தையே அழிப்பதற்கு சமம். விளக்கம்: நீதி எங்கே அநீதியால் அழிக்கப்படுகிறதோ அங்கே அந்த சபையே அழிந்துவிடும். ஒரு நீதிபதி அல்லது சான்றோன் தராசுகோல் போல இருதரப்பையும் சமமாக பார்க்கத் தவறினால் அவர் தர்மத்தை கொன்றவர் ஆகிறார். ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் பயன்படுத்தும் தராசு உவமை சனாதன தர்மத்தில் நீதியின் அடையாளமாக கருதப்படும் துலா தர்மம் என்பதை குறிக்கிறது. மகாபாரதத்தில் துலாதாரன் என்ற ஒரு வணிகன் தராசுகோல் போல தான் எவ்வித விருப்பு வெறுப்புமின்றி வியாபாரம் செய்வதாலேயே பெரிய ஞானியாக கருதப்பட்டதை நாம் அறிவோம். சமன் செய்து என்ற வார்த்தை சனாதன தர்மத்தின் சமத்துவம் நிலையையும், சீர்தூக்கும் என்ற வார்த்தை விவேகம் என்ற பண்பையும் குறிக்கிறது. ஒரு சான்றோன் தராசுகோல் போல தான் நிலையாக நின்று யதார்த்தத்தை அப்படியே பிரதிபலிக்க வேண்டும் என்பதே சனாதன நீதி. இது தர்மம் என்ற தராசில் உலகமே இயங்குகிறது என்ற கருத்தை ஆணித்தரமாக நிலைநாட்டுகிறது. திருக்குறள் 119. சொற்கோட்டமில்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டமின்மை பெறின். விளக்கம்: ஒருவனுடைய மனமானது ஒரு பக்கமாக சாயாமல் விருப்பு வெறுப்பின்றி நேர்மையாக இருக்குமானால் அவனது சொல்லிலும் கோட்டம், அதாவது மாறுபாடு அல்லது பொய் இருக்காது. அத்தகைய சொற்கோட்டம் இல்லாத நிலையே செப்பம் எனப்படும் நடுவுநிலைமையாகும். மகாபாரதம் அஸ்வமேத பருவம் 43.20. மனசா நிஷ்சிதக பூர்வம் ததோ வாசாவதீயதே யத் பிரமாணம் பவேத் வாச்சா தத் தர்மோ ந வினஷ்யதி. விளக்கம்: முதலில் மனமானது ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறது, அதன் பின்பே வாக்கு அதனை வெளிப்படுத்துகிறது. எவன் ஒருவன் மனதில் நேர்மையாக இருந்து வாக்கில் உண்மையை மாறாமல் பேசுகிறானோ அவனது தர்மம் ஒருபோதும் அழிவதில்லை. மனத் தூய்மையே வாக்கின் தூய்மைக்கு அடிப்படை என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4.256. வாச்சியர்த்தா நியதா சர்வே வாங் மூலா வாக் பிரணிஷ்ருதா யஸ்து தாமஸ் தெனையேத் வாச்சம் ச சர்வஸ்தேய கிருன் நரக.
விளக்கம். அனைத்து செயல்களும் சொல்லிலேயே அடங்கியுள்ளன. சொல்லே அவற்றின் அடிப்படை. எவன் ஒருவன் தன் வாக்கில் நேர்மையில்லாமல், அதாவது சொற்கோட்டமுடையவனாக இருக்கிறானோ, அவன் உலகிலுள்ள அனைத்து பொருட்களையும் திருடிய திருடனாகவே கருதப்படுவான். ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் திரிகரண சுத்தி என்ற தத்துவத்தை விளக்குகிறார். சனாதன தர்மத்தின்படி மனத் தூய்மை, அதாவது உட்கோட்டமின்மை இருந்தால் ஒழிய வாத்துத் தூய்மை, அதாவது சொற்கோட்டமின்மை ஏற்படாது. வள்ளுவர் ஒரு தலையா உட்கோட்டமின்மை என்று கூறுவது யோக சாஸ்திரத்தில் சொல்லப்படும் சத்பாவம் என்ற நிலையை ஒத்தது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் சனாதன தர்மத்தில் ஒரு மகா பாவமாக கருதப்படுகிறது. மனதின் நேர்மைதான் ஒரு நீதிபதியின் அல்லது சான்றோரின் சொல்லிற்கு தர்ம வலிமையை அளிக்கிறது. இக்குறள் சத்யம் வத தர்மம் சர என்ற வேத வாக்கியத்தின் தத்துவார்த்த நீட்சியாகும். திருக்குறள் 120. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். விளக்கம். பிறர் பொருளையும் தம்முடைய பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் போற்றி பாதுகாத்து வியாபாரம் செய்தலே வாணிகம் செய்பவர்களுக்கு சிறந்த வாணிக தர்மமாகும். இது சனாதன தர்மம் கூறும் லாப நஷ்ட சமநிலை மற்றும் பரதர்மம் பேணுவதை விளக்குகிறது. மகாபாரதம் சாந்தி பர்வம் 261.11. யாதா ந குருதே பாபம் சர்வபூதேஷு கர்மிணக காயேன மனசா வாச்சா ச தர்மவிதி உச்சியதே. விளக்கம். மகாபாரதத்தில் புகழ்பெற்ற துலாதாரன் என்னும் வியாபாரி ஜாஜலி முனிவருக்கு உபதேசிக்கும்போது, எவன் ஒருவன் எல்லா உயிர்களின் பொருளையும் தன் பொருளாக கருதி யாருக்கும் துன்பம் தராமல் வாணிகம் செய்கிறானோ அவனே தர்மம் அறிந்தவன் என்கிறான். பிறர் சொத்தை விரும்பாமை மற்றும் நேர்மையே வணிகனின் தவம் என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 8.396. சர்வேஷாம் அவிசேஷேன பரத்ரவ்யேஷு லோலுபக நிர்பயக சர்வதா திஷ்டேத் ய ச தார்மிக உச்சியதே. விளக்கம். பிறர் பொருளின் பரத்ரவ்ய மீது ஆசை கொள்ளாமல், தராசில் எடையை குறைக்காமல், வாடிக்கையாளரை தன் குடும்பத்தினரைப் போலவே கருதி எவன் வியாபாரம் செய்கிறானோ அவனை தேவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். வணிகம் என்பது வெறும் லாப நோக்கம் மட்டுமல்ல, அது ஒரு சமூக கடமை, சோஷியல் டியூட்டி என்கிறது ஸ்மிருதி. ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் ஆத்மவத் சர்வபூதேஷு என்ற வேதாந்த உண்மையை ஒரு வணிகனுக்கு பொருத்திப் பார்க்கிறார். சனாதன தர்மத்தில் ஒரு வணிகன், வைசியன் செய்யும் தொழில் என்பது அவனது ஸ்வதர்மம். பிறவும் தம்போல் செய்யின் என்பது ஒரு பொருளின் உரிமையாளருக்கு தன் பொருள் மீது எவ்வளவு அக்கறை இருக்குமோ அதே அக்கறையை அந்த பொருளை கையாளும் வணிகனும் கொண்டிருக்க வேண்டும் என்பதாகும். இது இன்றைய நவீன வணிக உலகில் பேசப்படும் எத்திக்கல் பிசினஸ் என்பதற்கு சனாதன தர்மம் அளித்த மிகத் தொன்மையான விளக்கமாகும். நடுநிலைமை என்பது நீதிபதிகளுக்கு மட்டுமல்ல, ஒரு சாதாரண வியாபாரிக்கும் மிக முக்கியம் என்பதை வள்ளுவர் நிலைநாட்டுகிறார். இதன் மூலம் நடுநிலைமை அதிகாரம் முழுமை பெற்றுள்ளது. திருக்குறளின் நடுவுநிலைமை அதிகாரம் சனாதன தர்மத்தின் மிக உயரிய தத்துவமான சமத்துவம், எக்வானிமிட்டி மற்றும் நிஷ்பக்ஷபாதம், இம்பார்ஷியாலிட்டி ஆகியவற்றை எங்கனம் பிரதிபலிக்கிறது என்பதை குறித்த தார்மீக கட்டுரை இதோ. திருக்குறளின் அறத்துப்பாலில் நடுவுநிலைமை என்பது ஒரு தனிமனித பண்பாக கருதப்படாமல் அது பிரபஞ்ச தர்மத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. சனாதன தர்மம் எங்கனம் ஒரு யோகியை அல்லது தர்மம் அறிந்தவனை சமபுத்தி உடையவனாக சித்தரிக்கிறதோ அங்கனமே வள்ளுவர் நடுவுநிலைமை உடையவனை சான்றோன் என அழைக்கிறார். 1. சமத்துவம், யோகத்தின் அடிப்படை. பகவத்கீதையில் கண்ணன் சமத்துவம் யோக உச்சியதே, அதாவது சமநிலைத்தன்மையே யோகம் என்கிறார். வள்ளுவர் இதனை தகுதி என ஒன்று நன்றே என்று தொடங்கி பகைவர், நண்பர், அயலார் என்ற பாகுபாடின்றி
அனைவரிடமும் சமமாக இருத்தலே தகுதி என்கிறார். இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் என்ற இரட்டைகளில் மனம் கோணாமல் இருப்பதே நெஞ்சத்து கோடாமை என்று வள்ளுவர் கூறுகிறார். இது சனாதன தர்மம் போதிக்கும் ஸ்திதப்பிரஜ்ஞ நிலையின் தமிழாக்கமாகும். 2. துலா தர்மம், நீதியின் தராசு. வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் பயன்படுத்தும் மிகச் சிறந்த உவமை தராசு. துலாதாரன் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் என்று அவர் கூறுவது சனாதன மரபில் வரும் துலாதாரன் எனும் வணிகனின் கதையை நினைவூட்டுகிறது. தராசு எங்கனம் பாரபட்சமின்றி எடையை காட்டுகிறதோ அங்கனம் ஒரு தார்மீகன் தன் விருப்பு வெறுப்புகளை விலக்கி நீதியை நிலைநாட்ட வேண்டும். இதுவே சனாதன தர்மத்தில் நீதி தேவதையின் அடையாளமாக இன்றும் போற்றப்படுகிறது. 3. ஆத்மவத் சர்வபூதேஷு, தன்னைப்போல் பிறரை எண்ணுதல். சனாதன தர்மத்தின் சாரம் என்பது பிற உயிர்களையும் தன் உயிர் போல் எண்ணுதல் ஆகும். இதனை வள்ளுவர் வணிக தர்மத்திற்கு பொருத்தி பிறவும் தம்போல் செயின் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஒரு வணிகன் பிறர் பொருளை தன் பொருள் போல கருதி பாதுகாப்பதே உண்மையான வாணிகம் என்பது அபரிக்கிரகம், தேவைக்கு மேல் ஆசைப்படாமை மற்றும் அஸ்தேயம், திருடாமை ஆகிய சனாதன யம நியம கொள்கைகளின் வெளிப்பாடாகும். 4. கர்ம வினை மற்றும் வம்சத் தூய்மை. வள்ளுவர் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்று கூறுவதன் மூலம் ஒருவனுடைய நடுவு நிலைமை அவனது சந்ததியினருக்கு எத்தகைய நற்பலன்களை தரும் என்பதை விளக்குகிறார். இது சனாதன தர்மம் கூறும் வம்ச தர்மம் மற்றும் ஒருவனுடைய கர்ம பலன்கள் அவனது வம்சத்தை பாதிக்கும் என்ற பித்ரு தத்துவத்தோடு ஒத்துப்போகிறது. அதர்ம வழியில் வரும் ஆக்கத்தை அன்றே ஒழிவிடல் வேண்டும் என்பது பாவத் செல்வம் குலத்தையே அழிக்கும் என்ற ஸ்மிருதிகளின் எச்சரிக்கையாகும். 5. அந்தர்யாமி, மனச்சான்றே தெய்வம். கெடுவல் யான் என்பது அறிக, தன் நெஞ்சம் நடுவோரீயே அள்ள செய்யின் என்ற குறள் ஒருவனுக்குள்ளே சாட்சியாக இருக்கும் இறைவனை குறிக்கிறது. ஒருவன் பிறரை ஏமாற்றலாம், ஆனால் தனக்குள் இருக்கும் பரமாத்மாவிற்கு தெரியாமல் எதையும் செய்ய முடியாது. நடுவு நிலைமை தவறும்போதே ஒருவன் தன் அழிவிற்கு தானே வித்திடுகிறான் என்பது சனாதன கர்ம கோட்பாட்டின் நீதியாகும். முடிவுரை. சுருக்கமாக கூறின், வள்ளுவரின் நடுவு நிலைமை என்பது வெறும் சமூக நீதி மட்டுமல்ல, அது ஆத்ம சுத்தி அடைவதற்கான ஒரு வழியாகும். யதார்த்தம் மாறாமல் பேசுவதும் எண்ணுவதும் செயல்படுவதும் இறைவனை அடைவதற்கான மார்க்கம் என்று சனாதன தர்மம் கருதுகிறது. அந்த பேர் உண்மையையே வள்ளுவர் 10 குறள்களில் செப்பம் என்ற பெயரில் நமக்கு வழங்கியுள்ளார். ஏஐ உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி. வாட்ஸ்அப் குழுவில் இணைய 97 89 37 41 09.